கடைசி 15 நாள்ல என்னாச்சுன்னா சீதாவுக்கு ரொம்ப முடியாம போச்சு. ஃப்ளூ காய்ச்சல் வந்துருச்சு. காலையில அன்னைக்கு காலையில என்னாச்சு சொல்லு. ரொம்ப கிரிட்டிக்கலான நாள். சரி, பழைய லைட்டு வந்து தண்ணி ஒரு செம்பு எடுத்து தண்ணி தான் ஒரு முடக்கு குடிச்சு. அந்த டாக்டர் வந்து அவுட் பேஷண்ட் பாத்துட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரா பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் நான் போய் நர்ஸ்ட்டு சொன்னோன்னே அவங்க ஒரு டாக்டரை பார்த்துட்டு இப்பதான் சொல்லியிருக்கேன் வெயிட் பண்ணுங்க, இங்க எமர்ஜென்சியா இருக்கு, ரொம்ப தலை சுத்தி ஒரு மாதிரியா என்னமோ ஆக போகுதுங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. இல்ல எனக்கே தெரியுது என்னமோ நடக்க போகுது. எப்படின்னா இப்ப காய்ச்சல் இருக்கிறது வேற, காய்ச்சல் இருந்தாலும் எனக்கு அந்த கண்டிஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா இப்ப இந்த கோழி அறுத்தா துடிக்கும்ல அந்த மாதிரிதான் நான் அந்த மாதிரி சூழ்நிலை அவங்க என்ன நினைக்கிறாங்க, நர்ஸ் இப்பதான் சொல்லியிருக்கேன் கூப்பிடுவாங்க வெயிட் பண்ணுங்க. அங்க நான் 10 பேர் உட்காந்துருக்காங்க, 11வது ஆளை கூப்பிட்டா என்ன பண்றது, நம்மளுக்கு எமர்ஜென்சி. அத அவங்க புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் நானே போயிட்டு அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அவங்க இவங்கள மாதிரி பேசணும் நம்ம எத்தனை பேர் பார்த்து போன்ற மாதிரி நான் சொல்றேன். எமர்ஜென்சி ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குன்னு நான் நர்ஸ்ட்ட சொல்றேன். அவங்களுக்கு தெரியும்ல, பேஷண்ட பார்த்தாவே இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்திருக்கோம், அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அப்புறம் நானே போய் கதவை திறந்துட்டு டாக்டர்கிட்ட நேரடியா சொல்லிட்டேன், கொஞ்சம் எமர்ஜென்சி கொஞ்சம் பார்க்கணும் உங்களை அப்படின்னு சொன்னோன்னே பார்த்துட்டு இருந்தவங்கள அனுப்பிட்டு அப்புறம் எங்களை உள்ள விட்டாங்க. செக் பண்ணிட்டு பெட்ல சேர்த்து ஆகணும்ட்டாங்க. அப்புறம் பெட்ல படுத்திருந்துட்டு எழுதி கொடுத்தாங்க, குளுக்கோஸ் சில மருந்துகள்லாம் எழுதி கொடுத்தாங்க. அந்த போடுற செகண்ட்ல நீங்க போயிட்டீங்க. டெய்லி காய்ச்சல் அடிக்கும், டெய்லி ரத்த செக்கப் காலையில எடுப்பாங்க. அந்த கவுண்ட் எவ்வளவுன்னு பார்ப்பாங்க, அந்த அணுக்களோட கவுண்ட் ஏறுதா இறங்குதா அப்படின்னு டெய்லியுமே கையில இருந்துச்சு. அதுக்கப்புறம் குறைஞ்சதே ஏறும்ட்டாங்க. சரியாச்சா இல்லையா அதுதான் மெயின். இப்ப என்ன அந்த அளவுக்கு பழைய மாதிரி நான் வரலன்னா கொஞ்சம் பரவாயில்லண்ணா, கொஞ்சம் நம்மளால நடக்க முடியுது.